சரிங்க சார். இப்போ இந்த குரான் ஹதீஸ்னுடைய அடிப்படையில் இறந்தவங்களுக்கு குரான் ஓதி நன்மை சேர்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் இமாம்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இந்த இமாம்களில் யாராவது நீங்கள் இறந்தவங்களுக்கு குரான் ஓதி நன்மையை சேர்க்க சொல்லி அப்படி சொன்னதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா சார்? ஹதீஸ் பிரகாரம் நடக்கிறவங்க தானே இமாம்கள்ங்கிறோம். ஹதீஸ்களை ஒழுங்காக புரிந்தவர்கள், அதன் பிரகாரம் நடந்தவர்கள். ஆகவே தான் அவர்களே நாம் இமாம்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இங்கே பல இமாம்களும் சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆன் ஷரீஃப் ஓதி இறந்து போனவர்களுக்கு அந்த நன்மை சேர்த்து வைக்கலாம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, யுஸ்தஹப்பு அன் யுக்ரா இன்தல் கபர் ஷையும் மினல் குர்ஆன். ஒருவருடைய மையத்தை அதை கபருக்குள்ளே அடக்கம் செஞ்சிட்டோம், அந்த கபருக்கு பக்கத்திலே இருந்து குர்ஆனில் சில பகுதியாவது ஓதுவது விரும்பத்தக்கது, யுஸ்தஹப்பு அப்படிங்கிறாங்க. பிறகு சொல்கிறாங்க, வைன் ஹத்தமு அல் குர்ஆன குல்லஹு கான ஹசனன். ஆனால் அந்த குர்ஆன் முழுவதையும் அந்த கபருக்கு பக்கத்தில் வச்சு ஓதுனா மிக அழகானது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்களுடைய இந்த கூட்டு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உண்டான மஜ்மூ அப்படிங்கிற கிதாபில் இருக்கு. ஷரஹுல் முஹத்தப்னு சொல்லுவாங்க, முஹத்தபுனுடைய விரிவுரை நூல் மஜ்மூ. அதில் நவவி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வர்றாங்க. அதே போல இதே நவவி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அல் அதுகார் உலக பிரபலியமான நூல், அது கிதாப், அதிலேயும் இந்த கருத்தை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த கூட்டை அதில் பதிவு செய்கிறாங்க. அதே போல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இதா தஹல் துமுல் மகாபிர், நீங்கள் கபுரிஸ்தானுக்கு போனீங்களாக்கா, ஃபக்ரவு பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அல்ஹம்து சூராவை ஓதுங்க, வல் முஅவ்விதத்தைன் குல் அஊது பி ரப்பில் ஃபலக் குல் அஊது பி ரப்பின் நாஸ் அதையும் ஓதுங்க, வ குல் ஹுவல்லாஹு அஹத் குல் ஹுவல்லாஹு அஹத்ங்கிற அந்த சூராவையும் ஓதுங்க. இங்கே தான் பாயிண்ட், ஓதுங்க மட்டும் நிப்பாட்டலை, அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, வஜஅலு ஸவாபஹா லி அஹ்லில் மகாபிர், இதோடைய நன்மைகளை இந்த கபர்வாசிகளுக்கு நீங்கள் அமைத்து விடுங்க. ஃபஇன்னஹு யஸிலு இலைஹிம், அந்த நன்மை இறந்து போனவர்களுக்கு போய் சேருகிறது என்கிறார்கள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த இவருடைய கூட்டு யஹ்யா உலூமுத்தீன் போன்ற கிதாபுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூற்று பிரகாரம் இமாம்களும் கூட குர்ஆனை ஓதி அதன் நன்மையை சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சேராதுன்னு சொல்லியிருக்கிறாங்களேன்னு சில பேர் கொண்டு வருவாங்க. அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அவங்க சொன்னது அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னால், அதுவே போய் சேருமா, அது போன்று உள்ள நன்மை சேருமா, அதில் தான் இப்போ சப்ஜெக்டு. சில பேர் அதுவே போய் சேர்ந்துருமாங்க. ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இல்லைங்க, அதுவே அப்படியே போயிடாது, இவர் ஓதுனார்ல அந்த நன்மை உண்டல்லவா, அந்த நன்மை போல உள்ளது அங்கே போய் சேரும். அதனால தான் சில ஊர்வலாம் அல்லாஹும்ம அவுசில் மிஸ்ல சவாபி மாக்கரனாட ஓதுவாங்க, ஓதும்போது அப்படி ஓதுவாங்க. அப்படி தான் அறவே சேராதுன்னு சொன்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கபருக்கு பக்கத்தில் குர்ஆன் முழுவதையும் ஓதுங்கன்னு எப்படிங்க சொல்லியிருப்பாங்க? குர்ஆன் ஓதுனா நன்மை சேருங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம்.